அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். புத்தம் புதிய ஒரு வாரத்தினுடைய ஆரம்பத்தில் முதலாவது நாளில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கின்றோம். இன்று எங்களுடைய பிரஸ் ரிலீஸினூடாக இன்றைய தினம் பத்திரிகைகள் அனைத்தையும் பார்த்தால் இந்த தேர்தல் முடிவுகளோடு தான் இன்றைய தினம் பெரும்பாலும் பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்றன. அந்த விஷயங்களை நாங்கள் விரிவாக உங்களோடு பேசுவதற்கு இன்றைய தினம் தயாராகிறோம். பிரஸ் ரிலீஸில் இன்று எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறையிலிருந்து இணைந்து கொள்கின்றார் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் ரியாஸ். வணக்கம் கண்ணா. சரி, எனவே இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணப்படுகின்ற செய்திகளைத்தான் நாங்கள் சந்தோஷமாக பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் இடம்பெற்ற செய்திகளை நாங்கள் பார்க்கறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த தேர்தல் முடிவுகள் சம்பந்தமாக நாங்கள் சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு இன்றைய பத்திரிகைகளுக்கு போகலாம். அம்கனா, அனைவருக்கும் தெரிந்த விடயம், மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல் கடந்த சனிக்கிழமை நிறைவடைந்து நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியாகியதன் பின்னர் தற்பொழுது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 2 மாகாணங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாகவும் தேர்தல் முடிவுகளுடன் நாங்கள் வழங்கிக் கொண்டிருந்தோம். அதே போன்று தேர்தல் தொடர்பிலான அனைத்து விடயங்களையும் தேர்தல் இடம்பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வந்தோம். அதன் அடிப்படையில் தேர்தல் முடிவுகளை கூட நாங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஊடாக வழங்கியிருந்தோம். இந்த தேர்தல் முடிவுகளை நோக்குகின்ற பொழுது 2 மாகாணங்களிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்கின்றது. குறிப்பாக தென் மாகாணத்திலும் மேல் மாகாணத்திலும் கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆனால் கனா, குறிப்பிட வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகளை நோக்குகின்ற பொழுது அரசாங்கத்தின் வாக்கு வங்கியில் ஓரளவு வீழ்ச்சியை நாங்கள் காண்கின்றோம். அதாவது கடந்த 2009ஆம் ஆண்டு தேர்தலோடு ஒப்பிடுகின்றகையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடைய வாக்கு வங்கியில் நாங்கள் ஓரளவு வீழ்ச்சியை காண்கின்றோம். 2009ஆம் ஆண்டை பொறுத்த மட்டில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 2 மாகாணங்களிலும் 190 ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை 2 மாகாணங்களிலும் கூட்டமைப்பு 89 ஆசனங்களை தான் பெற்றுக் கொள்கின்றது. அதாவது 2009ஆம் ஆண்டு 20,63,000 வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்த பொழுதிலும் இந்த முறை 13,63,000 வாக்குகளை தான் பெற்றுக் கொள்கின்றது. எனவே அரசாங்கத்தினுடைய வாக்கு வங்கியில் ஓரளவு வீழ்ச்சியை காண்கின்றோம். அதே போன்று சில முக்கிய எதிர்கட்சிகளுடைய நகர்வுகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக ஜனநாயக கட்சி, அதே போன்று ஜனநாயக மக்கள் முன்னணி போன்ற சில சிறிய கட்சிகளின் முன்னேற்றங்களையும் நாங்கள் காண்கின்றோம். அதே போன்று கடந்த சில மாதங்களாக, கடந்த சில வருடங்களாக மக்கள் விடுதலை முன்னணியுடைய ஒரு வீழ்ச்சியை நாங்கள் கண்டோம். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் இந்த முறை மக்கள் விடுதலை முன்னணி தன்னுடைய வாக்கு பலத்தை ஓரளவு தக்க வைத்துக் கொண்டிருப்பதையும் இந்த முறை மாகாண சபை தேர்தல்கள் முடிவுகள் மூலம் நாங்கள் எமக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று நாங்கள் குறிப்பிட வேண்டும் கனா, விருப்பு வாக்கு அடிப்படையில் தற்பொழுது விருப்பு வாக்கில் எண்ணப்பட்டு அவர்களுடைய பெயர் விபரங்களும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பல முக்கிய நபர்கள் இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக கூற வேண்டும், கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் அனைவராலும் பேசப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திர மொத்தமாக 1,39,034 வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அவர் கொழும்பு மாவட்டத்தில் முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதேபோன்று பிரசன்ன ரணதுங்க 2,49,000 வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று நாங்கள் குறிப்பிட வேண்டும், ஹிருணிகா பிரேமச்சந்திர அதே போன்று பிரசன்ன ரணதுங்க 2,49,000 வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று நாங்கள் குறிப்பிட வேண்டும், கொழும்பு மாவட்டத்தில் ஜனநாயக கட்சியில் போட்டியிட்ட சுசில் கிந்தல் பீட்டிய 32,918 வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஜனநாயக கட்சியின் விருப்பு வாக்கு பட்டியலில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதே போன்று கம்பஹா மாவட்டத்தில் சுசார தினால் 37,000 விருப்பு வாக்குகளை பெற்று அவரும் வெற்றி பெற்றுள்ளார். அந்த அடிப்படையில் தான் ஒரு தேர்தல் முடிவுகளினுடைய ஒரு சிறிய கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனி பத்திரிகைகளை பொறுத்தவரையில் நாங்கள் பத்திரிகைகளுக்கு செல்வோமாக இருந்தால் இன்றைய தினம் பத்திரிகைகள் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்கின்றன என்று பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு சொல்கிறது: மேல் தென் மாகாண சபைகளை மீண்டும் கைப்பற்றியது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி. மேல் மாகாண சபையில் 3வது அணியாக ஜனநாயக கட்சி என்ற விஷயம் காணப்படுகிறது. ஆம்கண்ணா, நாங்கள் ஜனநாயக கட்சியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது கடந்த மாகாண சபை தேர்தலின் பொழுது, அதாவது அண்மையில் நடைபெற்ற மத்திய மற்றும் வட மாகாண சபை தேர்தலின் பொழுதுதான் ஜனநாயக கட்சி தன்னுடைய தேர்தல் பிரசார செயற்பாடுகளை
மாகாண சபை தேர்தலின் பொழுது ஆரம்பித்திருந்தது. ஆகவே குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வேகம் ஓரளவு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த கட்சியினுடைய அதிகாரம் தற்பொழுது மூன்றாவது கட்சி என்ற நிலைமைக்கு மாறி இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னர் இருக்கின்ற ஒரு மூன்றாவது எதிர்கட்சியாக ஜனநாயக கட்சி மாறி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த விடயம், இந்த ஜனநாயக கட்சியின் தலைவர் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு இன்னும் வாக்களிப்பதற்கான உரிமை இல்லை, அவருக்கு பிரஜா உரிமை இல்லை என்று பலராலும் பேசப்பட்டது. ஆனால் கடந்த சனிக்கிழமை அதனை அவர் உறுதிப்படுத்திவிட்டார். தனக்கு பிரஜா உரிமை இருப்பதாக அவர் சென்று வாக்களித்ததன் பின்னர் மாகாண சபை தேர்தலில் அவர் வாக்களித்து தனக்கு இந்த நாட்டில் பிரஜா உரிமை இருக்கின்றது என்பதனை நிரூபித்திருந்தமையும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகும். பிரஜா உரிமை இருக்கிற ஒருவராக இருந்தால் அவர் தேர்தலிலும் போட்டியிடலாம் என்பதும் மறைமுகமாக அங்கே நிரூபணமாக. சரி, அடுத்த செய்திக்கு போகலாம். இன்றைய வீரகேசரியின் செய்தி, கொழும்பில் ஹிருனிகா முதலிடத்தில் கேள்விக்குறியுடன் செய்தி காணப்படுகிறது. கம்பஹாவில் பிரசன்ன ரணதுங்கவுக்கு 2,49,678 வாக்குகள் என்ற செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கிறது. கொழும்பில் ஹிருனிகா முதலிடத்தில் என்ற கேள்விக்குறிக்கு இன்று அதிகாலை இரவு வேளையிலே ஒரு முடிவு கிடைத்தது. உண்மையிலே ஹிருனிகா பிரேமச்சந்திரன் முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அவர் 1,39,034 வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று பிரசன்ன ரணதுங்க 2,49,678 வாக்குகளை பெற்று கம்பஹா மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும், அதே போன்று மொத்தமாக மேல் மாகாணத்தில் முதலாம் இடத்தையும் அவர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதேவேளையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பில் போட்டியிட்ட ஜாதிக ஹெல உரிமையினுடைய பிரதிநிதி உதய கம்பம்பில 2வது இடத்தில் இருப்பதாகவும் செய்தி சொல்லுகிறது. அடுத்ததாக, விவரம் தெரியாமல் அளிக்கப்பட்ட வாக்குகளினால் 3வது ஆசனம் கை நழுவி போயுள்ளது. மேல் மாகாணத்தில் தலைமை சக்தியாக மக்களின் அங்கீகாரம் என்கிறார் மனோ என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் நேற்று பார்க்கின்ற பொழுது, அதாவது தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது வாசிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்த விஷயம், மேல் மாகாணத்தில் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருந்தது. மேல் மாகாணம் என்றது அனைவருக்கும் விஷயம் தெரியும், எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பது தெரியும், அடிப்படையாக எப்படி வாக்களிப்பது என்பது தெரியும். ஆனால் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் நிராகரிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், இந்த தபால் மூல தேர்தல் முடிவுகளின் பொழுதும் அதிக அளவிலான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டது. தபால் மூலம் வாக்களிக்க என்பது ஒரு அரசாங்க ஊழியர்கள், அதிலேயும் நாங்கள் அதிக அளவிலான நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை காண்கின்றோம். குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், மேல் மாகாணத்திலே மட்டுமல்ல, அதே போன்று வாக்களிப்பு வீதமும் இந்த முறை மிகவும் குறைவாகத்தான் காணப்பட்டது. 60% மக்கள் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த வாக்களிப்பு வீதத்தில் தான் உண்மையிலே தேர்தல் முடிவு தங்கி இருக்கின்றது. மக்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. அதே போன்று சிலர் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறை இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஏனென்றால் மக்களுடைய மனதை வென்றெடுக்கக்கூடிய, மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமா. அடுத்த செய்திக்கு போலாம். வீரகேசரி கொண்டு வந்திருக்கும் செய்தி, மாமடு குளத்தில் மூழ்கி 2 யுவதிகள் உட்பட 3 பரிதாபமாக உயிரிழப்பு, படகு கவிழ்ந்ததினால் விபரீதம் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஐக்கிய மக்கள் முன்னணியில் ஜனநாயக மக்கள் முன்னணியில் மனோ குஹபரதன் ஆகிய இருவரும் வெற்றி பெற்றிருக்கிறதாகவும், ஐக்கிய தேசிய கட்சியில் மரிக்கார் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறதாகவும், ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்டத்தில் SM மரிக்கார் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். 67,243 வாக்குகளை பெற்றுக்கொண்டு SM மரிக்கார் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறமே குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று ஜனநாயக மக்கள் முன்னணியில் மனோ கணேசன் முதலிடத்தில் இருக்கின்றார். அதே போன்று 2வது இடத்தில் அந்த கட்சி சார்பில் சன் குஹவரன் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இவைதான் செய்திகள். அடுத்ததாக கார்ட்டூனு போலாம். கனியினுடைய கார்ட்டூன், ஒரு பெரிய குழியில யானை விழுந்திருக்குது. யானை பாக்குறாங்கால நிற்கிறார். வெல்டன், உங்களால மட்டும் தான் இது முடியும் அப்படின்னு சொல்வதாக செய்தி காணப்படுகிறது. அடுத்து, வீரகேசரியினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பொறுத்தவரையில் மேல் தென் மாகாண தேர்தல் முடிவுகளும் எதிர்காலமும் என்ற அடிப்படையில் விஷயம் காணப்படுகிறது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகைக்கு போலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மேல் தென் மாகாணங்கள் மீண்டும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வசம், தென்னிலங்கையில் 3வது அரசியல் சக்தியாக பொன்சேகாவின் ஜனநாயக கட்சி என்ற விஷயம் காணப்படுகிறது. அடுத்ததாக, 2 மாகாணங்களிலும் ஆளும் கட்சியின் வாக்கு வங்கியில் பெரும் சரிவு, 17 ஆசனங்கள் எதிரணியிடம் இழந்திருப்பதாகவும் செய்தி காணப்படுகிறது. 51,000 வாக்குகளை தந்து மேல் மாகாணத்தில் தமிழ் மக்களின் தலைமை சக்தியாக அங்கீகாரம் என்ற செய்தியை இது நாங்கள் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், கடந்த தேர்தல்களில் நாங்கள் பார்த்தோம்,
மேல் மாகாணம் என்று கூறுகின்ற பொழுது, அதாவது கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் பல முக்கிய தமிழ் கட்சிகள் தங்களுடைய செல்வாக்கினை அதிகரிப்பதற்கான வேட்டையில் ஈடுபடுகின்றது. இந்த முறை ஓரளவு மனோ கணேசனுடைய கட்சிக்கு ஓரளவு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பலமுறை மேல் மாகாண சபை தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டது. ஆனால் இந்த முறையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் இதனையும் சாதிக்க முடியவில்லை. அதாவது அமைச்சர் ஒருவர் இருக்கின்ற ஒரு கட்சி. ஆனால் மனோ கணேசனை பொறுத்த மட்டில் அதே போன்று நாங்கள் கூறுகின்றோம், இன்னும் மேலும் சில அரசியல் கட்சிகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய வாக்கு வங்கியிலும் வீழ்ச்சியை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ரிஷாட் பதினுடைய கட்சி, இந்த இரண்டு கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இறுதியில் அரசாங்கத்துடன் சேர்ந்து விடுவார்கள் என்பது மற்றும் ஒரு கேள்வி. அவர்களை களமிறங்கியதன் நோக்கம் என்னவென்பதும் சிலர் வேலை மக்களுக்கு நன்கு புரிந்திருக்கும். அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அல்லது அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் என்பவர்கள் உண்மையிலேயே அரசாங்கத்துடன் தொடர்பட்ட ஒரு அமைச்சர்கள். அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சு பதவி வகிக்கின்றவர்கள். அவர்களுடைய கட்சிகள் தனியாக போட்டியிடுகின்றமை இறுதியில் அரசாங்கத்துடன் போய் சேர்ந்து விடுவார்கள் என்பதில் ஓரளவு நம்பிக்கை இருக்கின்றது. இறுதி தீர்மானம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இவ்வாறான தமிழ் அரசியல் கட்சிகள் தனித்து போட்டியிடுகின்றமை அது மக்களுக்கு ஒரு உண்மையான ஒரு பிரதிபலனாக அமையும் என்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை வரவேற்கின்றோம். நிச்சயமாக. அப்போ ஜனநாயக மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் 2 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. அதே வேளையில் முஸ்லிம் காங்கிரசுக்கு 2 ஆசனங்கள் மேல் மாகாணத்தில், அதே வேளையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு ஒரு ஆசனம். அந்த அடிப்படையில் பார்ப்போம். அடுத்ததாக, சர்வதேச சக்திகளுக்கு இங்கு இடமில்லை, தேர்தல் வெற்றி சொல்லும் செய்தியே இது ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறதாக. 2 மாகாணங்களிலும் தேர்தல் முடிவுகள் வெளியிடதன் பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக தற்பொழுது சர்வதேச மட்டத்தில் இலங்கைக்கு எதிராக பல்வேறு சவால்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இலங்கையிலும் அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் தேர்தல் முடிவுகள் பதில் கூறியிருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். அடுத்த செய்தி, தினக்குரலினுடைய ஆசிரியர் தலையங்கம், கொடிகட்டி பறக்கும் வாரிசு அரசியல் என்ற செய்தி காணப்படுகிறது. நேற்று கூட நிறைய வாரிசு அரசியல்வாதிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் இப்போ சாதாரணமாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு, ஒரு அரசியல்வாதி, ஒரு அமைச்சருடைய புதல்வர் அல்லது அவர்களுடைய புதல்வி அல்லது சகோதரர்கள் அரசியல் களத்தில் குதிக்கின்ற பொழுது பெருமளவில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது. ஆனால் நாங்கள் தேர்தல் முடிவுகளை நோக்குகின்ற பொழுது விருப்பு வாக்கு பட்டியலிலும் அல்லது அதிக அளவிலான வாக்குகளை பெற்றவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றமை சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயங்கள் தான். அடுத்து, தினக்குரலினுடைய இன்றைய கார்ட்டூன், அரசாங்கத்தின் வாக்கு விகிதம் வீழ்ச்சி செய்தியாக வெளியாக இருக்கிறது. எல்லாருமே பகிர்ந்து வச்சிருக்கிறதாகத்தான் செய்தி காணப்படுகிறது. நல்லா இருக்கிறது இந்த கார்ட்டூன். சரி, அடுத்த செய்திக்கு போகலாம், அடுத்த பத்திரிகைக்கு போகலாம். அடுத்த பத்திரிகையாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகைக்கு போவோம். அரச பத்திரிகை. தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, மேல் தென் மாகாண சபை தேர்தல், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வரலாற்று வெற்றி, சவால்களை எதிர்கொள்ள மக்கள் ஆணை என்ற அடிப்படையில் செய்தி காணப்படுகிறது. இதுதான் இன்றைய தினம் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக, பிரசன்ன ஷான் ஹிருனிகா விருப்பு வாக்குகளில் முதலிடம் என்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக, தனித்து போட்டியிட்ட சிறுபான்மை கட்சிகளின் வாக்குகளில் பெருமளவு சரிவு என்ற செய்தி காணப்படுகிறது. முஸ்லிம் காங்கிரசுக்கு 2, ஐக்கிய மக்கள் அதாவது ஜனநாயக மக்கள் முன்னணிக்கு 2, அதேபோல் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு 1, இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு எதுவும் இல்லை என்ற செய்தி. அதாவது இப்ப சாதாரணமாக இந்த பத்திரிகைகளை நோக்குகின்ற பொழுது இது ஒரு அரசாங்க பத்திரிகை, அவர்களுடைய வியூகம் சற்று வித்தியாசமாக இருக்கும். வீரகேசரி போன்ற ஏனைய பத்திரிகைகள், சுடரொளி, தினக்குரல் போன்ற பத்திரிகைகளுடைய வியூகம் வித்தியாசமாக இருக்கும். தேர்தல் முடிவுகளை நோக்குகின்ற விதத்திலும் அரசாங்கத்தினுடைய நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஒட்டுமொத்தமாக நோக்குகின்ற பொழுது அரசாங்கத்தின் வாக்கு வங்கியில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த முறை தேர்தலோடு ஒப்பிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்குகளை பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 2009ஆம் ஆண்டு இந்த முறை 13 லட்சம் வாக்குகளை தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பத்திரிகைகளுடைய கண்ணோட்டம் 2 பத்திரிகைகளும் வித்தியாசமான கண்ணோட்டங்களாக தான் இருக்கின்றது. எதிர்கட்சிகள் ஓரணியில் நின்றாலும் அது எங்களுக்கு பெரும் சவாலே அல்ல அப்படின்னு சொல்லி சுசில் பிரேமஜயந்த் அவர்கள் தெரிவித்தார். அதாவது கொஞ்சம் பயந்து விட்டார்கள். அடுத்து, ஒரே பார்வையில் தேர்தல் முடிவுகள் என்ற அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில். அந்த அடிப்படையில் நாங்கள் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக, இன்றைய கார்ட்டூனுக்கு போகலாம். வாக்காளர்கள் தங்கள் நன்றி கடனை செலுத்தியுள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறதாக அமைந்திருக்கிறது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய கார்ட்டூன். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இன்று வெளியாக இருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகை. சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மாகாணங்கள் அரசின் வசம், 17 ஆசனங்கள் பறிகொடுப்பு, 3வது இடத்தில் பொன்சேகாவின் கட்சி, ஜேவிபியின் வாக்கு வங்கியில் முன்னேற்றம், 6 தொகுதிகளில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி, தனித்து களமிறங்கிய மனோவுக்கு 2 ஆசனங்கள் என்ற அடிப்படையில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது.
அரசின் வீழ்ச்சி பயணம் ஆரம்பம் எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கிறதாக செய்தி ஒன்று. நேற்று ஐக்கிய தேசிய கட்சியும் அதே போன்று மக்கள் விடுதலை முன்னணியும் வெளியிட்டிருந்த அறிக்கைகளின் பொழுது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக், அதே போன்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கான பயண ஆரம்பம் என்பதனை தெரிவித்திருக்கின்றார்கள். அரசாங்கத்தின் வாக்கு வங்கியில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது எதிர்க்கட்சிக்கு ஒரு பலமாக அமைகின்றது. எதிர்க்கட்சி முன்னோக்கி பயணிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும் என்பதனை இவர்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். அடுத்த செய்தியாக ஐநாவுடன் இஸ்யாவுடன் இலங்கை மீது தடை வரும் யஸ்மின் சூஹா ஆரூடம் தெரிவித்திருக்கிறதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆம், நாங்கள் ஏற்கனவே பிரஸ் ரிலீஸ் ஊடாக தொடர்ச்சியாக கூறி வந்த விடயம் மார்ச் மாதத்தில் 2 முக்கியமான விடயங்கள். ஒன்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை, அடுத்தது மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல். இந்த 2 விடயங்களும் தற்பொழுது நிறைவடைந்து விட்டது. ஐநா தேர்தலும் நிறைவடைந்து தற்பொழுது தென் மற்றும் மேல் மாகாண சபை தேர்தலும் நிறைவடைந்து ஒரு தேர்தலில் அரசாங்கம் வெற்றி பெற்று மற்றும் ஒரு தேர்தலில் அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கின்றது. மனித உரிமைகள் பேரவையை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற வாக்கெடுப்பின் பொழுது அரசாங்கத்துக்கு எதிரான, அதாவது இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பிரேரணை, அமெரிக்காவின் பிரேரணை மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக நாங்கள் அதனை பற்றி கூறுவதாக இருந்தால், இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பிரேரணை தொடர்பில் பல்வேறு நாடுகளும் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருந்தன. ஆனாலும் இறுதி தருவாயில் அதன் வாக்கெடுப்பின் பொழுது அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. இதனால் நாங்கள் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், ஐரோப்பிய நாடுகள் இலங்கைக்கு எதிராக இருக்கின்றன. அமெரிக்கா உள்ளிட்ட அனுசரணை நாடுகள் 5 நாடுகள், அந்த 5 நாடுகளோடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து நாடுகளும் இணைந்திருக்கின்றார்கள். இலங்கைக்கு சார்பாக பல நாடுகள் கருத்துக்களை முன்வைத்தன. குறிப்பாக பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இலங்கை சார்பாக கருத்துக்களை முன்வைத்தது. அவர்கள் முன்வைத்த தர்க்கம் என்னவென்றால், இந்த இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்த பிரேரணைக்கு கட்டாயமாக நிதி வழங்கப்பட வேண்டும். ஃபண்ட் இல்லாமல் இதனையும் செய்ய முடியாது. இவ்வாறான ஒரு பிரேரணையை கொண்டு வருவதாக இருந்தால் செயல்முறை ரீதியான பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. எனவே இதற்கு எங்கிருந்து நிதி வருகின்றது? இந்த நிதி வருகின்ற விடயத்தை பிரேரணையில் எங்கும் குறிப்பிடவில்லை. எனவே இந்த பிரேரணையை கொண்டு செல்ல வேண்டிய, முன்னோக்கி நகர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்று குறித்து பாகிஸ்தான் ஒரு நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்தது. ஆனால் பாகிஸ்தானால் அதை சாதிக்க முடியவில்லை. அந்த நகர்த்தல் பத்திரமும் தோல்வி அடைந்தது. அதன் பின்னர் இந்த பிரேரணை வாக்கெடுப்பு விடப்பட்ட பொழுது இலங்கைக்கு எதிரான பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. அதாவது முக்கியமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்தியா கடந்த முறை இலங்கைக்கு எதிராக வாக்களித்திருந்தது. ஆனால் இந்த முறை இந்தியாவின் நிலைப்பாடில் சற்று வித்தியாசத்தை நாங்கள் கண்டோம். இந்தியாவுடைய பிரதிநிதி இலங்கை சார்பாக தொடர்ச்சியாக கருத்துக்களை முன்வைத்தார். இலங்கைக்கு நாங்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும். எமது ஒரு அயல் நாடு கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகின்றது. அதே போன்று தமிழ் மொழிக்கு இலங்கை அரசாங்கம் கூடிய அக்கறை செலுத்தியிருப்பதாகவும் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கின்றது. இந்த இந்தியாவுடைய நிலைப்பாடு தற்பொழுது அரசியல் மட்டத்தில், சர்வதேச மட்டத்தில் பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது, அதிகமாக பேசப்படுகின்றது. குறிப்பாக கூறுவதாக இருந்தால், அமெரிக்காவும் குறிப்பிட்டிருக்கின்றது இந்தியா இறுதி தருவாயில் கைவிட்டதாக. என இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அரசாங்கத்துக்கும் இது ஒரு பாரிய திருப்தியாக இருக்கின்றது. அடுத்த நாளே இலங்கையில் கைது செய்யப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். 58 பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். எனவே இது ஒரு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு முன்னேற்றமாக நாங்கள் காண்கின்றோம். இந்தியா வாக்களிப்பிலான கலந்து கொள்ளவில்லை. தங்களுடைய நிலைப்பாடு இலங்கை சார்பாகவே அமைந்திருந்தது. சரி, அடுத்த செய்திக்கு போகலாம். சுடரொலியினுடைய அடுத்த செய்தி, தமிழ் மக்களுக்கு மீண்டும் இந்தியா துரோகம் அழைப்பு. சீக்கிய அமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சுடரொலியினுடைய ஆசிரியர் தலைங்கம் ஜெனீவா தீர்மான பகிஷ்கரிப்பும் அரசின் தேர்தல் வெற்றியும் என்ற அடிப்படையில் காணப்படுகிறது. இன்றைய கார்ட்டூனாக அமைந்திருக்கிறது சுடரொலியில். மேவின் அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் குழி தோண்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுவதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இவை இன்றைய தினம் சுடரொலி பத்திரிகை கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகள். நேற்றைய தமிழ் தந்தி பத்திரிகையினுடைய செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். இரு மாகாணங்களிலும் சுமூகமான வாக்களிப்பு என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதேவேளையில் புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கைக்கு எதிரான யோசனை முன்வைக்கப்படும் என்ற ஒரு செய்தியை ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கம் சந்திப்பு அப்படி என்ற ஒரு கேள்விக்குறியுடனான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக சுயநல விருப்புகளை சமூகத்தின் மீது திணிப்பது தவிர்க்க வேண்டும் என்ற செய்தியாக ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் தந்தையினுடைய நேற்றைய ஆசிரியர் தலையங்கமாக வெளியாக இருந்தது ஜெனீவா தீர்மானத்தின் எதிரொலிகள் என்ற தலைப்பு. அடுத்து கார்ட்டூனாக காணப்படுகின்ற கார்ட்டூன்
பார்க்கவே விளங்குது எங்க என்ன மாதிரின்னு சொல்லி. சரி, ஓகே, அந்த செய்தியை பார்த்திருந்தோம். இவை தமிழ் தந்தி பத்திரிகை கொண்டு வந்த செய்திகள். அடுத்து இன்று வெளியாகி இருக்கக்கூடிய யாழ் உதயன் பத்திரிகையினுடைய செய்திக்கு போகலாம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மாகாண சபைகள் அரசின் வசமானது, சரிகிறது செல்வாக்கு, 17 ஆசனங்கள் பறிகொடுத்தது, அரசின் வீழ்ச்சி ஆரம்பம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கிற விஷயம் தான் இங்கே உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. தீர்மானத்தை நிராகரிப்பதால் திணறப்போவது இலங்கையை எச்சரிக்கிறார் ஜாஸ்மின் சுஹா என்ற செய்தி காணப்படுகிறது. அடுத்த செய்தியாக, எட்டி உதைத்த கடற்படை கட்டி அணைக்கிறதாம், தமிழக மீனவர்கள் ஆச்சரியம் என்ற ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகை. முக்கியமான விடயம் என்னவென்றால் நேற்று முன்தினம் கச்சதீவு கடற்பரப்பு, இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பு, அந்த கச்சதீவு கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் பிரவேசித்து சட்டவிரோதமாக மீன் பிடித்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் வழமையாக அவ்வாறு இடம்பெற்றால் கைது செய்யப்படுவார்கள். ஆனால் நேற்று அவர்களுக்கு இலங்கை மீனவர்கள் இனிப்பு பண்டம் வழங்கியதான ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. ஓகே, அடுத்ததாக, இலங்கை முரண்டு பிடித்தாலும் விசாரணை நடப்பது உறுதியாம், ஜெனீவா தகவல்கள் கூறுகின்றன என்ற ஒரு செய்தி ஒன்று. ஆனால் இதனை நாங்கள் கூறுகின்ற பொழுது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே அவர் கூறுகின்றார், இவர்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அமெரிக்கா தன்னுடைய அரசியல் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியலில் பல வகிபாகங்களை வகித்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா இலங்கை மீது செல்வாக்கு செலுத்துவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. இலங்கை மக்கள் தொடர்பில் அவர்களுக்கு எந்த விதமான கரிசனையும் இல்லை. ஆனால் இவர்கள் இவ்வாறு தீர்மானங்கள் நிறைவேற்றினாலும் அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக பிரதிநிதிகள் இலங்கைக்கு வர வேண்டும். அவர்களுக்கு விசா வழங்குவது யார்? இலங்கை அரசாங்கம் விசா வழங்கினால் என்னுடைய அமைச்சின் கீழ் தான் அவர்களுக்கு விசா வழங்கினால் மாத்திரம்தான் அவர்களால் இலங்கைக்கு வர முடியும். அவர்கள் விசாவுக்கு விண்ணப்பித்தால் அந்த விசாவை வழங்குவதா இல்லையா என்ற தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் வெளிவிகார அமைச்சின் தான் தீர்மானிக்க வேண்டும். அது எங்களுடைய கையில் இருக்கின்றது. ஆகவே வெறுமனே தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் இதனையும் சாதிக்க முடியாது என்பதனை அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் மக்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவதற்காக இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அவருக்கே தெரிந்திருக்கும் இவ்வாறாக அவர்களுக்கு விசா மறுக்கப்பட்டால் அதனுடைய பின்புலம் என்னவென்று, அதற்கு அவர்களினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படி என்ற விஷயங்கள், பொருளாதார தடை மற்றும் பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கும். நாங்கள் அதற்கு சில முன்னுதாரணங்களை குறிப்பிட முடியும். பல்வேறு சர்வதேச நாடுகள் விசா மறுக்கப்பட்ட சம்பவங்களை அடிப்படையாக வைத்து பல்வேறு முக்கியமான தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட விடயங்களையும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். ஆனால் ஒவ்வொரு தரப்பினரும் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளியிடுகின்றார்கள். இறுதியில் இடைநடுவில் மாட்டிக்கொண்டிருப்பது பொதுமக்கள். இப்பொழுது தேர்தல் நிறைவடைந்து விட்டது. இனி நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றதை கொஞ்சம் வித்தியாசமான நகர்வுகளாக அமைய வாய்ப்பும் இருக்கிறது. பார்ப்போம் எப்படி இருக்கிறது. தேர்தல் நிறைவடைந்த பின் குறிப்பாக நாங்கள் கூற வேண்டும், இந்த வேட்பாளர்களை பொறுத்த மட்டில் மக்களின் உள்ளங்களை வென்றவர்கள், அதே போன்று மக்களின் நண்பர்கள், இவ்வாறான பல வாசகங்களை தேர்தல் பிரசார செயற்பாடுகளின் போது பயன்படுத்தியவர்கள் உண்மையிலே அவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த பிரஸ் ரிலீஸோடாக கூற வேண்டிய ஒரு முக்கியமான. அடுத்ததாக அடுத்த செய்தி போலாம். இவை உதயன் பத்திரிகை இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்து இன்றைய தினம் வெளியாக இருக்கும் யாழ் தினக்குரல் பத்திரிகைக்கு போலாம். யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மேல் தென் மாகாணங்கள் மீண்டும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வசம், தென்னிலங்கையில் 3வது அரசியல் சக்தியாக பொன்சேகாவின் ஜனநாயக கட்சி என்ற செய்தி காணப்படுகிறது. இரு மாகாணங்களிலும் ஆளும் கட்சியின் வாக்கு வங்கியில் பெரும் சரிவு, 17 ஆசனங்கள் எதிரணியிடம் இழந்தது என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது. ஒரே பார்வையில் தேர்தல் முடிவுகளும் இன்று யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றன. வடமராட்சி கடலில் மீன்பிடிக்க மீண்டும் பாஸ் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. கடற்பகுதி எங்கும் நேற்று பாரிய சுற்றி வளைப்பு என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. இந்த கடல் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இப்பொழுது உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆயுதம் இருப்பதாக பொய் தகவல், ராணுவம் போலீஸ் தீவிர தேடுதல், குருநகரில் நேற்று பெரும் பதற்றம் என்ற ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நேற்று 4 மணி நேரம் நீடித்திருக்கிறது இந்த தேடுதல் நடவடிக்கை. குருநகரில் மாத்திரமல்ல கனா, கடந்த சில வாரங்களாக வடபகுதியில் இவ்வாறான தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. குறிப்பாக ராணுவம் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், எல்டிடி அமைப்பில் இருந்து தப்பியவர்கள், அதாவது புனர்வாழ்வு அளிக்கப்படாதவர்கள் இன்னும் இருப்பதாக கூறுகின்றார்கள். எல்டிடி அமைப்பில் இருந்தவர்கள் கட்டாயமாக அரசாங்கத்தின் புனர்வாழ்வு முகாம்களுக்கு அனுப்பப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு புனர்வாழ்வு அளிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் பயங்கரவாதிகள் என்ற ஒரு அடிப்படையில் இவர்களை கைது செய்கின்றார்கள். இதன் அடிப்படையில் தற்பொழுது பல்வேறு பகுதிகளிலும் வடபகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆனால் இந்த தேடுதல் நடவடிக்கை யுத்தம் நிறைவடைந்து
பல வருடங்கள் கடந்த பின்னர் இடம்பெறுகின்றமையும் ஒரு கேள்விக்குறியான விடயம் என்பதனைத்தான் 5 வருடங்களின் பின்னர் இந்த தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை ஒரு கேள்விக்குறியான விடயம் என்பதனைத்தான் தற்பொழுது குறிப்பாக வடபகுதியில் இருக்கின்ற அரசியல் பிரதிநிதிகள், அதே போன்று அரசியல் துறையில் இருக்கின்றவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்து வருகின்ற விடயம். ராணுவ தளபதி அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு கிளிநொச்சிக்கு சென்ற வேளையில் இது குறித்து விளக்கம் அளித்திருந்தார்கள். நாங்கள் தேசிய பாதுகாப்புக்கு தான் முக்கியத்துவம் வழங்குவோம், ஒருபோதும் மீண்டும் எல்டிடிக்கு தலை தூக்குவதற்கு ஒரு நாளும் சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம். அவ்வாறு மீண்டும் எல்டிடி தலை தூக்குவதற்கான சில பிரயத்தனங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தமக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டிருந்தார். அதன் ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் சொல்கிறது. அடுத்த யாழ் தினக்குரலின் செய்தி, தேர்தலில் போட்டியிட்ட நடிகைகள் தோல்வி. இதை பற்றி சொல்லத்தான் வேண்டும். நடிகைகள் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டது, குறிப்பாக நதீஷா மற்றும் அனார்கலி 2 பேருமே படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள் தென் மாகாணத்தை பொறுத்தவரையில். இது என்னவென்றால் சாதாரணமாக இப்பொழுது அது ஒரு அரசாங்கத்தின் சூட்சமான விடயம். அதே போன்று அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், விருப்பு வாக்குகளை அதிக அளவிலான வாக்குகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கலைத்துறையில் ஆர்வம் இருக்கின்றவர்கள், அதே போன்று விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்கின்றவர்களை தேர்தல் களத்திலே அமர்த்துகின்றார்கள். இவர்களுக்கு நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், முதலாவது தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு கிடைக்கின்ற வாக்கு உண்மையிலே தேர்தலுக்கோ அல்லது அரசியல் கட்சிக்கோ அல்லது அவர்களுடைய விருப்பு இலக்கத்துக்கோ வழங்குகின்ற வாக்கல்ல, அவருடைய கொள்கைக்கும் கிடையாது. அவர் கலைத்துறையில் காட்டுகின்ற ஆர்வத்துக்கு அல்லது விளையாட்டுத்துறையில் காட்டுகின்ற ஆர்வத்துக்கு கிடைக்கின்ற வாக்குகள் மாத்திரம்தான். ஆனால் அவர்கள் வாக்குகளை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அடுத்த 4 வருடங்களில் செய்கின்ற செயற்பாடுகளை நோக்குகின்ற பொழுது மக்கள் உண்மையிலே நிராகரிப்பார்கள். காலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அனார்கலி கடந்த முறை பெரிய அளவில் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை அனார்கலி படுதோல்வி அடைந்திருக்கிறார். அனார்கலிக்கு போட்டியாகத்தான் ஐக்கிய தேசிய கட்சி நதீஷாவை நிறுத்தியது. 2 பேருமே இம்முறை தோற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, மீண்டும் அவர்களுக்கு கலைத்துறையில் பிரவேசித்து தங்களுடைய அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கு. வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இவைதான் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாணயம் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்த்துவிடலாம். வர்த்தக பயிற்சிகையை ஊக்குவிக்க இலங்கை ராணுவம் தனியார் துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக கருப்பு பணத்தை பதுக்கியுள்ள இந்தியர்கள் விவரத்தை தர இந்தியா மறுக்கிறதாகவும் ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த செய்தியாக டிஜிட்டல் யுகத்தில் நுகர்வாளர்கள் பாதுகாக்கப்படல் வேண்டும் என்ற ஒரு செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய நாணயம் பத்திரிகையின் செய்தியாக இந்த செய்திகள் காணப்படுகின்றன. மெட்ரோ பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திக்கு போகலாம். மேல் தென் மாகாண சபைகளில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெரும் வெற்றி என்ற செய்தி தான் இங்கேயும் இடம்பெற்றிருக்கிறது. வவுனியா மாமடு குளத்தில் படகு கவிழ்ந்ததால் 2 யுவதிகள் உட்பட 3 பலி என்ற ஒரு செய்தியும் இது நேற்று இடம்பெற்ற ஒரு சம்பவம். வவுனியா மாமடு குளத்தில் இவர்கள் ஒரு படகிலே பயணிப்பதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள் சுற்றுலா பயணிகள். அந்த நேரத்திலே படகு கவிழ்ந்துதான் 3 உயிரிழந்திருக்கின்றார்கள். 2 யுவதிகளும் ஒரு இளைஞரும் 5 பேர் இந்த படகில் பயணித்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே 2 உயிர் தப்பியிருக்கின்றார்கள், 3 பலியாக இருக்கின்றார்கள். நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் என்னவென்றால், இவ்வாறு படகுகளில் பயணிக்கும் பொழுது குறிப்பாக நாங்கள் காண்கின்றோம், கொழும்பிலிருந்து அதே போன்று கொழும்பிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு சென்று தெரியாத இடங்களில் குளிக்க செல்வார்கள். படகுகளில் போவதற்கு மிகவும் வினோதமாக இருக்கும். ஆனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறான வினோதமான சுற்றுலா பயணங்கள் செல்லுகின்ற பொழுது தெரியாத இடங்களில் குளிக்க செல்லக்கூடாது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், மாளிகாவத்த போன்ற பிரதேசங்களில் அதிக அளவிலான இளைஞர்கள் வேறு பிரதேசங்களுக்கு சென்று உயிரிழந்திருக்கின்றார்கள். அடுத்து, கர்ப்பிணியாக வெளிநாட்டிலிருந்து திரும்பிய பெண் பஸ்ஸுக்குள் குழந்தையை விட்டுவிட்டு தலைமறைவு என்ற ஒரு செய்தி ஒன்றும் காணப்படுகிறது. மெட்ரோவில் இந்த மாதிரி வித்தியாசமான செய்திகள் நிறைய வரும். 100 நாட்களில் புகலிட கோரிக்கையாளர்களின் படகும் எதுவும் வரவில்லை. ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபர்ட் ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்கிறார். அதாவது எதிர்பார்த்திருக்கிறோம், வரவில்லை என்பது போன்றும் சரி, ஓகே. இவைதான் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இன்று எங்கள் கைவசம் கிடைத்த பத்திரிகைகளாக அமைந்திருக்கின்றன. இதில் குறிப்பாக இன்று வெளியாக இருந்த பத்திரிகைகள் அனைத்துமே தேர்தல் முடிவுகளை தான்
அதாவது பிரதிநிதித்துவப்படுத்தி அதாவது பிரதானப்படுத்தி வெளியாக இருக்கின்றன என்று சொல்லலாம். இறுதியாக நாங்கள் ஒரு முறை ஞாபகப்படுத்துவோம், அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற விடயம் கண்ணவென்றால் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பது. அனைவரும் எதிர்பார்த்த விடயம் ஹிருணிகா பிரேமச்சந்திர வெற்றி பெற்றிருக்கின்றார். அதே போன்று பிரசன்ன ரணத்துங்க அதிக அளவிலான விருப்பு வாக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று கொழு மாவட்டத்தில் சுசில் கிந்தல் பீட்டிய அதிக அளவிலான விருப்பு வாக்களை பெற்று முதலாவது இடத்தில் ஜனநாயக கட்சியில் பெற்றிருக்கின்றார். அதே போன்று கம்பஹா மாவட்டத்தில் சுசாரா தினால் வெற்றி பெற்றிருக்கின்றார். கொழு மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் SM மரிக்காரும் வெற்றி பெற்றிருக்கின்றார். சரி, இவைதான் நாங்கள் இன்றைய தினம் கொண்டு வந்திருந்த பத்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பத்திரிகைகளில் இருந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தெளிவாக பார்த்திருக்கிறோம். மீண்டும் நாளைய தினமும் வெளியாகிற பத்திரிகைகளில் வருகின்ற முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி ரியாஸ், இணைந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு நாளில். வணக்கம்.